ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பிரிண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் கீவேர்டுக்குள்ளார ஒன் ஈக்குவல் டு ஒன், ஓகேவா? ஒன் ஈக்குவல் டு கொடுத்துட்டு, ஓகே, ஈக்குவல்டுன்ற இதை ஒரே ஒரு ஈக்குவல்ட்டு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். பட் டபுள் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா என்ன பண்ணணும், அது செக் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவும் ரைட் சைடில் இருக்க வேல்யூ சேமா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவும் ரைட் சைடில் இருக்க வேல்யூவும் சேமா இருக்கு. அப்போ ஓகேவா? இப்போ ஒன் ஈக்குவல் டு 5, இந்த இடத்துல 1 இருக்கு, 5 ரெண்டுமே ஈக்குவல், நாட் ஈக்குவல். ஓகேவா? அப்படி நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அவுட்புட்ல எனக்கு வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இதே சேம் இதுதான். நெக்ஸ்ட் இது ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சேமா இருந்துச்சுன்னா வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். சேமா இல்லைன்னா, இந்த இடத்துல சேமா இல்லைன்னா அப்பதான் எனக்கு ட்ரூவே வரும். ஏன்னா நாட் ஈக்குவல்ன்ற ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ சேமா இருக்கு, வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இது இந்த ஆப்ரேட்டர் வந்து வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரூ. ஏன்னா இது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், இது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஓகேவா? இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து சேமா இல்லை, சேமா இல்லைன்னா மட்டும்தான் ட்ரூன்றது வரும். ஓகேவா? ஏன்னா இது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ வந்து ஒரு 2 வேரியபிள் நேம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று num1ன்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் num2ன்ற வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டு இப்போ தான் இஃப் லூப்பே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் லூப்பை பொறுத்த வரைக்கும் இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு 2 பிராக்கெட் யூஸ் பண்ணிப்பீங்க. num1 ஈக்குவல் டு num2 கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு இதுக்குள்ளார ஓகேவா பிரிண்ட் ஈக்குவல் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் இதுதான் இஃப் லூப்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. ஈக்குவல், ஏன்னா வேல்யூஸ் வந்து num1ல இருக்க வேரியபிளும் num2ல இருக்க வேரியபிள் வேல்யூஸோ ரெண்டுமே ஒன்னா இருக்கு, அதனால ஈக்குவல் டு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இது இஃப் லூப். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார எல்ஸ்ன்ற கீவேர்டு இருக்கு. ஓகேவா? எல்ஸ் என்ன பண்ணணும், இது கரெக்டா இல்லைன்னா இது மட்டும் தான். ஓகேவா? பிரிண்ட்டுக்குள்ளார நாட் ஈக்குவல் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகேவா? நாட் ஈக்குவல், இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு ஈக்குவல் தான் வரும். ஒருவேளை இது ட்ரூ ஆகலைன்னா இது எனக்கு ரன் ஆகும். இப்போ வந்து அந்த 1 பதில் நான் 5 மாத்திக்கிறேன். இப்போ ரன் பண்றேன், எனக்கு வந்து நாட் ஈக்குவல் சொல்லிட்டு வந்திருக்கா. ஏன்னா இது ஃபெயில்ட் ஆயிடுச்சு, அதனால இங்க பாருங்க இது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இஃப் லூப் ஃபால்ஸ் ஆகுறதுனால இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இஃப் எல்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. ஓகே, எல்ஸ் சேம் இஃப் லூப் மாதிரியே தான் இருக்கும். அந்த இடத்துல இஃப்ன்ற பதிலா ஒரு எல்எஃப் மட்டும் ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இஎல்ஐஎஃப், ஓகேவா? இதுதான் எல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த இஃப்ன்ற கூட இஎல் மட்டும் ஆட் பண்றோம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு இதை வந்து என்ன சொல்றோம்னா எல்ஃப்னு சொல்லுவாங்க, இது எல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுங்க பாருங்க, எத்தனை ஒரே ஒரு இஃப் தான் வரும், ஆனா எத்தனை எல்ஃப் ஸ்டேட்மெண்ட், எத்தனை எல்ஃப் வேணா நீங்க எழுதிட்டே போகலாம். ஓகே, அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த இடத்துல நான் கிரேட்டர் தென் கொடுக்குறேன். இந்த இடத்துல கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ 5 1 அப்படின்னு கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். 5 இந்த இடத்துல 1, ஏன்னா 5ன்றது, ஏன்னா நம் 1ன்றது பெருசாக வச்சிருக்கேன், 1ன்றது சின்னதாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு கிரேட்டர் தென் சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க, கிரேட்டர் தென். அடுத்தது நான் லெஸ் தென் கொடுக்குறேன். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேன், இஃப்ன்றது ஒரு தடவை தான் வரும், எல்ஸ்ன்றது ஒரு தடவை தான் வரும். ஆனால் எத்தனை தடவை வேணும் அந்த எல்ஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, அது எத்தனை முறை இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிட்டே நம்ம போகலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஆப்ரேட்டர் கொடுக்கணும், லெஸ் தென் என்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென், இது லெஸ் தென்னுக்கான ஆப்ரேட்டர். லெஸ் தென், இப்போ லெஸ் தென் ஆப்ரேட்டரை யூஸ் பண்றேன். அப்போ நான் num1 வேல்யூ வந்து நம்ம பெருசா வச்சிருக்கணும், num1 வேல்யூ வந்து சின்னதாக வச்சிருக்கணும், num2 வேல்யூ வந்து நம்ம பெருசாக வச்சிருக்கோம், ஏன்னா இது லெஸ் தென் ஆப்ரேட்டர். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து லெஸ் தென் சொல்லிட்டு அவுட்புட் வரும். இது ரெண்டுமே சேமா இல்லைன்னா, ஓகேவா, அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து நாட் ஈக்குவல் டு வரும்.
ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இன்னொரு இஃப் லூப் பார்ப்போம். ஓகேவா? இஃப் லூப் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இஃப் எழுதிக்கிறேன். இப்ப வந்து இதுக்குள்ளார என்ன பண்ண போறேன்னா, இன்னும் 2 பிராக்கெட் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? 1 ஈக்குவல் டு 1 அதுக்கப்புறம் அண்ட் ஆர் சொல்லிட்டு 2 கீவேர்ட் இருக்கு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடியது. இப்ப 2 ஈக்குவல் டு 2 சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் ஈக்குவல் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? EQUAL ஈக்குவல் இது சேம் அதே தான். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு எல்ஃப் இந்த இடத்துல ஈக்குவல் வேணாம் அண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். இது வந்து இந்த இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ORR இந்த இடத்துல அதனால ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் இந்த இதுக்கும் நம்ம எல்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆர் அந்த ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்ஸுக்குள்ளார பிரிண்ட்ல வந்து ஒரு நாட் ஈக்குவல் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல கோலன் வைக்கல, எரர் நமக்கு. கோலன் வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல அண்டுன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் இருக்கு. அப்போனா இந்த பிரிண்ட்ன்ற இதுதான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இஃப் லூப்லாம் ரன் ஆயிருக்கு. ஏன்னா 1 ஈக்குவல் டு 1 இது ட்ரூ. ஓகேவா? 2 ஈக்குவல் டு ட்ரூ இதுவும் ட்ரூ தான். ஏன்னா ஈக்குவல் டு ஆபரேட்டர்னா என்ன பண்ணும்? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமா இருக்கான்னு பார்க்கும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமா இருக்கு ட்ரூ. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமா இருக்கு ட்ரூ. இது ரெண்டுமே சேமா அண்ட் ஆபரேட்டர் என்ன தெரியுமா பண்ணும்? இங்க இருக்கிறதும் ட்ரூ வரணும், இங்க இருக்கிறதும் ட்ரூ வரணும். அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இதுதான் அண்ட் ஆபரேட்டர். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா ஃபெயில்ட் ஆயிடும். ஏன்னா 1 ஈக்குவல் டு 5னா இது வந்து ஃபால்ஸா இருக்கும், இது ட்ரூவா இருக்கும். அண்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணும்? இந்த இடத்துலயும் ட்ரூவா இருக்கும், இந்த இடத்துலயும் ட்ரூவா இருக்கும். அப்பதான் இந்த பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னா ஆர் ஆபரேட்டர் என்ன பண்ணணும்? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இல்லப்பா நீ ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் ட்ரூவோ நான் உனக்கு ஃபால்ஸ் உனக்கு இந்த லூப் வந்து ரன் ஆக வச்சிருன்னு சொல்லுவேன். ஓகேவா? இந்த ஆர் ஆப்ரேட்டர் ஒண்ணு இது ட்ரூவா இருக்கணும், இல்ல இது ட்ரூவா இருக்கணும், இல்ல ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் அது ரன் ஆகும். ஓகேவா? இப்ப கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஃபால்ஸ் ஆகும், இது வந்து ட்ரூ ஆகும். ஏன்னா ஆர் லூப் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரே ஒண்ணு மட்டும் ட்ரூ ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகும். இப்ப ரன் பண்றேன். எனக்கு வந்து ஆர்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஏன்னா எனக்கு இது ட்ரூ ஆயிடுச்சு, அதனால எனக்கு ரன் ஆயிருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு அப்கமிங் வீடியோஸ் வரும், மறக்காம பாருங்க. தேங்க்யூ கைஸ்.